நவம்பர் முதல் வாரத்துல அவர் வந்து இதை கட்சி சின்னத்தை அறிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னதான் பண்றாரு? இல்ல அது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா கட்சி எந்த மாதிரி சின்னத்தை அறிவிக்க போறாரு, எப்படி அறிவிக்க போறாரு, இல்ல புது திட்டங்கள்லாம் அறிவிக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு ஆப் எடுத்து வந்தாரு. அதுலேயே வந்து கோடிக்கணக்கில் வந்து கட்சியில் வந்து மெம்பர்ஸ் சேர்ந்ததா சொல்றாங்க. நீங்க யூடியூப் நீங்க தாவேக்கா பொறுத்தவரை என்ன அவங்களோட பிளான்னா, சீமான் எப்படி இருந்தாருன்னா வெளியில நீங்க வந்து 1000 திமுக அதிமுகவும் தமிழ்நாடு முழுவதும் வந்து கிராமங்கள்ல வந்து கிளைகள் வச்சிருக்கிறது ஒரே 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் மட்டும்தான். அது திமுகவும் அதிமுகவும். ஆனா இவங்களுக்கு அது பிரான்ச் இருக்கா? தாவேக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பூத் மெம்பர் இருக்காங்களா, இல்ல மாவட்ட ரீதியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சோசியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க மீடியாவெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா யார் முதலமைச்சர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேற்று ரெகுலராக நான் என்னோட ஃபோன் எடுத்து நான் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் விரும்பக்கூடிய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டால் விஜய் 80% வருவார். ஆமாம், 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருப்பா. சீமானுக்கும் அதே மாதிரி தான். விஜய் வராதுக்கு முன்னாடியும் யார் உங்களுக்கு முதல்வர்னா கிட்டத்தட்ட அவர் தான் வந்து லீடிங்கில் இருப்பார். சோசியல் மீடியாவில் வேணா அவங்கள ஓட் பேங்க் எடுத்து ஒரு முதலமைச்சராக இருக்கும். ஃபீல்டில் அப்படி கிடையாது. ஏன்னா அங்கே இப்போதைக்கு நிலவரம் என்ன, அவங்க அதுக்கான கேண்டிடேட் இருக்காங்களா, பூத் மெம்பர் இருக்காரா, கமிட்டி மெம்பர் இருக்காரா அப்படி கேள்விகள் இல்ல. அதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து நவம்பர் முதல் வாரத்துல விண்ணப்பிக்க போறாங்க. அது என்னன்னா, இந்த பூத் கமிட்டி சொன்னீங்களா, நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணுங்கிறத வச்சு ஒரு கட்சியை அங்கீகரிப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் போயிருக்காங்க.